ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். என்னை பிரியங்கா. நம்ம இந்த வீடியோவில் இந்த சாரியை தான் ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்டர் சைஸை கம்மி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன். ப்ளீட்ஸ் மட்டும் நமக்கு பெருசாக வரணும். அதுக்கு அடுத்த ப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம முதல்ல எடுத்த ப்ளீட்ஸ்க்கு பாதி இருந்தால் போதும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு அதை மடித்து நல்லா கிளிப் குத்தி நல்லா நீட்டாக இது பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம அதெல்லாம் நீட்டாக செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் எடுக்கும். மற்றபடி நம்ம நீட்டாக பண்ணிட்டேன். நான் இப்போ அயன் பாக்ஸ் வச்சு நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கிறேன். எப்போவுமே அயன் பண்ணும்போது மேலேருந்து கீழே வாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஷோல்டர்லேருந்து அவங்களோட நீலேருந்து எந்த அளவுக்கு சாரியோட இது முந்தானி வரணுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணி முடிச்சிட்டேன். அங்கங்கே இடையில ஒரு 3 பின்ஸ் குத்தி வச்சுருக்கேன். இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டை இது பண்ண போகிறேன், அயன் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ளீட்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் எப்போவுமே ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு கேப்பில் நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா இழுத்து விடுங்க. ஏன்னா நம்ம மேலே பின் குத்திருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல லைட்டாக தூக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா நீட்டாக இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ண ஆரம்பிங்க, கரெக்டாக இருக்கும். மேலேருந்து கீழே பண்ணணும் அயனு. இந்த சாரீ கொஞ்சம் ப்ளீட் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப ஃப்ளாட்டாலாம் பண்ணலை, ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால் ஓரளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அடுத்த லேயர் நான் மறுபடியும் அயன் பண்ணி எடுக்க போகிறேன். சேம் அதை விட நம்ம இப்போ சப்போஸ் நம்ம முன்னே ஒரு 1/2 இன்ச் வச்சுருந்தோம்னா இதில் ஒரு 1 இன்ச்சாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ளீட்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் சேம் நம்ம அயனிங் ப்ராசஸ் தான். நம்ம சாரீ ப்ளீட் பண்ணதுக்கு மொத்தமே 3 இடத்துல தான் நம்ம அயன் பண்ணுவோம். நம்ம ஷோல்டரில் நம்ம சாரீ அந்த பார்டர் வர இடத்துல அயன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட்டில் நம்ம டக்கின் பண்ணுவோம்ல அந்த இடம் 3 இடத்துல தான் நம்ம ப்ளீட் பண்ணுவோம். அந்த இடத்துல மட்டும்தான் அயன் பண்ண போகிறோம். இப்போ நான் அவங்களோட ஹிப்பு அரவுண்டு எடுத்துகிட்டு அதில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நம்மளோட சுண்டு விரலோட உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கோடு தெரியும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும் கேப்பு. நம்ம கரெக்டாக நீட்டாக வச்சு ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ரஃப்பாக தான் வைக்கிறேன். ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம அயன் பண்ண போகிறோம். சும்மா ரஃப்பாக வச்சு ஒரு பின் குத்தி செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், மேலே ஒன்று பண்ணியிருக்கேன், நடுவில் ஒன்று பண்ணியிருக்கேன், அதே மாதிரி கீழே ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை அப்படியே உல்ட்டாவாக நம்ம திருப்பி போட போகிறோம். அவ்வளோ அயன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்போ ஃபோல்டிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இது முழுசாக காட்டலை, ஏன்னா வீடியோ எனக்கு சரியாக கவர் ஆகலை. அதனால் நான் காமிச்சாலும் உங்களுக்கு புரியாது. அதனால் நான் இப்போ ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து வைக்கிறேன். அவ்வளோதான். அந்த பார்டர் அப்படியே நம்ம உள்ளே மடித்து உள்ளே வச்சுட்டா நம்மளோட சாரீ ப்ளீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு தான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டிக்கரையும் நம்ம ஒட்டிடலாம். அதில் இதோட நான் இந்த ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா பாட்னிக் வித் பஃப் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. அதுவுமே உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். அந்த சாரியோட ப்ளவுஸ் தான் இது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.